வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நயினா நாகேந்திரன், தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் தமிழக பாஜக தலைவர்கள் டெல்லி சென்றார்கள். டெல்லி தலைமையிடம் அழைத்ததன் பேரில் அங்கு தமிழக பாஜக கட்சி நிர்வாகிகள், அமித்ஷா மற்ற டெல்லி தலைவர்கள் இவர்கள் அனைவரும் கலந்து பேசியிருக்கிறார்கள். என்ன பேசினார்கள்? நமக்கு தகவல் படி வந்தவங்களில் ஒருத்தர் சொல்கிறார், அன்றைக்கி மட்டும் நமக்கு அதிமுக கூட்டணி இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 தொகுதிகள் கிடச்சிருக்கோம். ஏற்கனவே அது பலமுறை அவங்க சொல்கிறது தான். ஆனால் அந்த இதை நம்ம கைவிட்டுட்டோம். அதனால தான் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே அவர் பாய்லிங் மூடுக்கே போயிட்டாராம். யார்? அமித்ஷா. அது கொதிநிலையில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கோபம், கண்ணெல்லாம் சிவந்து. எப்போவுமே இன்னொருத்தரை குறை சொல்கிறதே உங்களுக்கு வேலையா? தட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்துருச்சு. அங்கே என்ன நடக்குன்னு தெரியும். இன்ன வரைக்கும் குழந்தைத்தனமாக அவன் தான் செஞ்சான்னு சொல்கிறதெல்லாம் நிறுத்துங்க. இனி என்ன செய்ய போகிறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன செய்ய போகிறீங்க? என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? ஒரு பூத் கமிட்டி கூட உருப்படியாக உங்களால் அமைக்க இயலவில்லை. அங்கே நடக்கிறதுலாம் எனக்கு தெரியும். அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த முக்கிய தலைவர்கள் ஒருவன் அமித்ஷாவுக்கு இங்கே நடக்கிறது ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கு. யார் மூலமாகவோ, கட்சியினர் மூலமாகவோ அல்லது தனியார் அமைப்புகள் மூலமாகவோ அவர் எடுத்து அமைச்சிருக்காரு டேட்டாவை. இவங்க தேர் ஸ்டார்ட் கிரைம். அவர்னு மாற்றி சொல்லணும். அவர் கொஞ்சம் கோவம் ஆகிட்டார். எது எப்படி இருந்தாலும் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, இனி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு. நீ தலைவர், நீ செயலாளர், நீ பொருளாளர், நீ அமைப்பு எல்லாம் கொடுத்தாச்சு. மாநில பொறுப்பாளர் நியமித்தாச்சு, நிர்வாகிகளை நியமித்தாச்சு. உங்களுக்காக துணை ஜனாதிபதியை கூட நாங்கள் இது பண்ணிட்டோம். தமிழகத்துலேருந்து இப்படி ஒரு உருவகப்படுத்தினதுக்கப்புறம் இன்னும் என்ன இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, இது வரைக்கும் இருந்த தலைவர் என்ன பண்ணார்? அண்ணாமலை நல்ல பேச்சாளர்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவார்னா, ஆன்லைனில் தனக்கு அதாவது சமூக வலைதளங்களில் தனக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்க மாதிரி காட்டிக்குவார். தட்ஸ் அ illusions. நத்திங் இஸ் இன் த கிரவுண்ட் ரியாலிட்டி. அவருக்கு அவருடைய கால்கள் தரையில் பதியலை. அதனோட விளைவு தான் இங்கே ஒன்றுமே இல்லாமல் போன காரணம் தான். அட்லீஸ்ட் டஃப் ஃபைட் கொடுத்துருக்கணும். டெபாசிட் இழந்தது இதெல்லாம் என்ன காரணம்னா, கிரவுண்ட் லெவலில் எதுவுமே பண்ணலைங்கிறது தான். இப்போ வந்திருக்கிற நயினா நாகேந்திரன் இதுக்கான திட்டத்தோடு இருந்தாலும் அண்ணாமலையுடைய அட்ராசிட்டி இன்னமும் இருக்குது அப்படிங்கிறது தமிழக பாஜகவினுடைய கருத்து. ஆனாலும் மேலிடம் சற்று அண்ணாமலையை ரொம்ப எதுலேயும் கண்டிக்கிறது இல்லை. இது ஒரு குறைபாடு தமிழக பாஜகவில் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.